இட்லி சாப்பிட்டு பார்த்துடலாமா? அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஃப்டாக இருக்குது, ரொம்பவே ருசியாக இருக்குது. இப்போது கேரட் இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இப்போ பீட்ரூட் இட்லி சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா அப்படி கட்டியாக சட்டி வச்சு இப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் அமங்கலமாக இருக்கும். ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி வீட்டில் செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஹெல்த்தியான டிஃபனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கைப்பிடி அளவு இலவங்க முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா இளமாக இருக்கணும். வீட்டில் மரம் இருக்கிறதுனால நான் உருவிக்கிட்டேன். உங்களுக்கு கிடச்சிதுன்னா கருப்பாக இருக்கக்கூடாது, பச்சை கலரில் இருக்கும், இளம் பச்சையாக இருக்கணும். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரு துண்டு பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு நான் 2 கேரட்டு, சின்ன கேரட்டு தான், அது 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல். இது தாளித்த கடுகு வெறுமனே கருவேப்பிலையும் கடுகும் தாளித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய், ஒரு 3 கிண்ணம் எடுத்துருக்கேங்க. இதுதான் இதுக்கு தேவையான ஐட்டம். அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பழைய மாவை யூஸ் பண்ணாதீங்க. இந்த ரெசிபிக்கு புது மாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ தான் நைட்டு ஆட்டி இப்போ காலையில் ரெடியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு கரண்டியில் 2 கரண்டி எடுத்துப்போம். அவ்வளோதான், 2 கரண்டி மாவு போதும். அடுத்து ஒரு 2 முட்டை. இந்த ரெசிபி பேரே முட்டை இட்லிங்க. ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதுவரை நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, முறை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது 2 முட்டையை எடுத்து மிக்சி ஜாரில் ஊற்றிக்கலாம். ஜாரில் ஊற்றியாச்சுங்க. அடுத்து ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கு, அதனால் கொஞ்சமாக போட்டுக்குங்க. அடுத்து ஒரு சிட்டிக்கை மிளகு தூளும் சீரகமும் போட்டுக்கலாம் இதுலேயே. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதை முட்டையிலே போட்டு இப்போ இதை மிக்சி ஜாரில் ஃபுல்லாக ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு இந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் அடிக்காதுங்க. நல்லா அரைச்சாச்சு. கையில் அடித்தோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் வராது. அதனால் சும்மா லைட்டாக ஒரு ஓட்டினீங்கன்னாலுமே உங்களுக்கு அந்த உப்பு மிளகு சீரகம் எல்லாமே கலந்துரும். இப்போ இந்த மாவில் எடுத்து இந்த முட்டையை ஊற்றிக்கலாம். நீங்கள் கூட ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்குங்க. நான் 2 கரண்டி ஒரு 3 தான் செய்து கொஞ்சமாக செய்து காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த 2 முட்டைக்கு அளவுக்கு கூட ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டு கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா கலக்கிப்போம். நல்லா கலக்கியாச்சு. அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். அதே மிக்சி ஜாரில் நான் அந்த 2 பொடியாக கட் பண்ணி போட்டேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து 2 கிண்ணம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை 3ஆக பங்கிட்டு போட்டுப்போம். இப்போ இருக்கிற மாவு 3 பாதியாக எடுத்துக்கலாம். 1.5 கரண்டி எடுத்துக்கிறேன். 3மே 1.5 கரண்டி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 1.5 கரண்டி இருக்கும். ஒரே அளவாக இருக்கட்டும் 3ம். இப்போது இந்த கேரட் துருவில் இதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே இதில் போட்டுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அதே மிக்சி ஜாரில் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். கடைசியாக பீட்ரூட் அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். முருங்கைக்கீரையை நல்லா அரைச்சாச்சு. இதையும் வழித்து இன்னொரு கிண்ணத்தில் இருக்கிற மாவில் போட்டுடலாம். அடுத்து அதே மிக்சி ஜாரில் நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க. ஏன்னா முருங்கைக்கீரை ஃப்ளேவர் இன்னொரு டிஷ்ஷில் கலக்கக்கூடாது. அதனால் அதை சுத்தமாக கழுவிட்டு அந்த பீட்ரூட் துண்டை கட் பண்ணி போட்டுக்குங்க. இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க.
நல்லா அரைச்சாச்சுங்க. பீட்ரூட்டையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வழித்து இந்த இன்னொரு பவுலில் இருக்குது இல்லைங்களா, இதில் போட்டுக்கலாம். இப்போ 3 மாவையும் அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது 3த்தையும் நல்லா வந்து கலந்துடலாம். பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி, அடுத்து முருங்கைக்கீரை, இந்த 3த்தையும் நல்லா வந்து கலந்துருங்க. இப்போ 3த்தையும் வந்து நல்லாவே கலந்தாச்சுங்க. நல்லா அழகாக கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து 3த்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு போடுங்க. தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ இதையும் வந்து தேங்காய் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. இதையும் நம்ம வந்து இவ்வளோ எஃபெக்ட் போடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் வந்து எந்த எது வந்து உங்கள்கிட்ட ஈஸியாக கிடைக்குதோ, முருங்கைக்கீரை கிடச்சா முருங்கைக்கீரையில் செஞ்சு கொடுங்க, கேரட் இருந்துச்சுன்னா கேரட்டில் செய்து கொடுங்க, பீட்ரூட் இருந்தால் பீட்ரூட்டில் செய்து கொடுங்க. 3 வெரைட்டியாக நான் ஏன் செய்து காட்டுறேன்னா, இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்ட காய்கறியை நம்ம வந்து இந்த மாதிரி செய்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாங்க ஹெல்த்தியாக. இட்லி தட்டு 2 எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னே இட்லி சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கேஸ் ஆன் பண்ணிட்டு தண்ணி காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போது இட்லி தட்டில் லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஆயில் தடவிக்குங்க. சும்மா ஒரு சொட்டு விடுவோம். நல்லா வந்து மேஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றிடலாம். பீட்ரூட் இட்லியும் ஊற்றியாச்சு. அடுத்து கேரட் இட்லி ஊற்றிடலாம். இப்போ கேரட் இட்லியும் ஊற்றியாச்சு. 3த்துலேயுமே ஊற்றியாச்சுங்க. இது நான் வந்து கிண்ணத்தில் பவுலில் கொஞ்சமாக வரும்னு பார்த்தேன். நான் 2 கரண்டி மாவு பாருங்கள், நம்மளுக்கு கிட்டத்தட்ட 16 இட்லி கிட்ட வந்திருக்கு. நான் கொஞ்சமாக தான் வந்து மாவு 2 கரண்டி தான் எடுத்தேன். இப்போ இதில் வந்து கடுகை வந்து அப்படியே தூவி விட்டுடலாம். ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த தாளிப்பு கடுகை தூவி விட்டுடலாம். சும்மா வெறுமனே வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றாமலே வந்து தாளித்து இந்த மாதிரி மேலே வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிச்சு. ஒரு தட்டாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். மூடி விடுவோம். இதில் பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்பவே கம்மி. ஆனால் வந்து நம்மளுக்கு 16 இட்லி வந்திருக்கு பாருங்கள். 2 கரண்டி மாவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் அரைச்சி கூட நம்ம வந்து கலராக அழகாக சுட்டு தரலாம். முட்டை சேர்த்ததுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. எப்பவும் போல் இட்லி வேகிற அதே டைமிங் தாங்க. இட்லி வேகிற ஆவி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ இந்த ஹெல்த்தியான இட்லிக்கு சூப்பராக வந்து ஒரு தேங்காய் சட்னி செஞ்சிடலாம். இப்போ தேங்காவை கீறி எடுத்துக்கிட்டு இதில் வந்து பச்சை மிளகாவும் சாம்பார் வெங்காயம் 2ம் ஒரு துண்டு இஞ்சும் போட்டு 3த்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். இப்போ இதில் சட்னி அரைச்சோம்னா ரொம்பவே வீடியோ லென்த்தாக போகும். அதனால் ஏற்கனவே தேங்காய் சட்னி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, சட்னி அரைச்சாச்சு. இதில் தாளிப்பும் போட்டேன் நான். இது இருக்கட்டும், கட்டியாக வச்சுக்கலாம். தண்ணியாக வைக்கிறத விட கட்டியாக வச்சா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா ஆவி வெந்துருச்சா பார்ப்போம். டக்குன்னு வந்துடுங்க. முட்டை போட்டதுனால நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போ வந்து அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம்.
பீட்ரூட் இட்லி கலர் பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பசங்க வந்து பார்த்தோன்னே வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடும். ஆனால் இதில் வெஜிடபிள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து இயற்கையான கலர் தான் போட்டிருக்கோம், வெஜிடபிளில் இருக்கிற கலரை. ஒரு வாழை இலை போட்டு அதில் வந்து தட்டை வந்து இந்த மாதிரி கவுத்தி போட்டு சுற்றி வந்து கத்தியில் கட் பண்ணால் நம்மளுக்கு இப்படி ஒரு வாழை இலை வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை பிளேட்டில் வந்து கழுவிட்டு போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து இட்லி அடிக்கிடலாம். ஒரு தட்டில் இருக்கிற இட்லியும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எல்லா இட்லியும் எடுத்தாச்சு. இப்போ வந்து சட்னியை வந்து வச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி பவுலில் ஒரே பவுலில் 3 இதுவாக ஊற்றிடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூட வந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து இட்லி தட்டுலேயே ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுலில் கூட நீங்கள் வந்து நெய் தடவிட்டு அழகாக ஊற்றினோம்னா 3 உருண்டையாக வந்து விழும். இல்லை கொட்டாங்குச்சியில் கூட ஊற்றினாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்குது. பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இஷ்டமாக சாப்பிடுங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து. இதில் வந்து மாவு வந்து ரொம்பவே கம்மி அளவு, வெஜிடபிளும் முட்டையும் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி. நீங்கள் வந்து கீரையிலையும் ட்ரை பண்ணலாம், வெஜிடபிள்லேயும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வந்து பிடிக்குமோ நீங்கள் அதை இது மாதிரி ட்ரை பண்ணலாங்க, நல்லாவே வரும். நான் சின்னதாக தான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி இட்லி. பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காயெலாம் போட்டுக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை வந்து தாராளமாக செய்துக்கலாம். பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். பார்க்க வந்து ரொம்ப லென்த்தாக தெரியும். நான் 3 வெரைட்டி செஞ்சதுனால வந்து உங்களுக்கு அப்படி தெரியும். ஒரு நாளைக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா நீங்கள் அடிக்கடிக்கு இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை தோசையே எப்பவுமே கொடுக்காம முட்டை இட்லியாக வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். கார சட்னியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஹெல்த்தான ஒரு உணவுன்றதுனால தான் இதுக்கு வந்து முழு தேங்காவை வந்து அப்படியே ராவாக கட்டி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. காலையில் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.